என் அப்பனே கணேசா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி வாசாய வித்மஹே சாந்தஸ்ருவை தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஓம் பக்தவரதாய வித்மஹே பாண்டுரங்காய தீமஹி தன்னோ கிருஷ்ணா பிரச்சோதயாத். போன வாரம் நாராயண பட்டத்திரி அவரை பற்றி சொல்கிற போது என்ன பண்ணினேன், அவர் கை கால் அலமிட்டு சாப்பிட உட்கார்றார். அப்போ அவரோட மாமனார் நான் எம்மா பேச தொடங்குறார் அப்படின்னு சொன்னேன். என்ன பேசினார் பார்க்கலாமா? ஏன்பா நாராயணா, வேதம் கற்றுக்கிறதும் புண்ணியம், ரெண்டாவது பொழப்புக்கு வழி கிடைக்கும் நமக்கு. ஏன் நீ வேதம் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறார் மாமனார் அச்சுதன். நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் நாராயணன். நானா வேதம்மா உனக்கு சொல்லி கொடுக்கறதா? நான் பிராமணனே இல்லையேப்பா. நான் வேதம் படிக்கிறதே முதல்ல தப்பு. நான் வேதம் படித்து அதுக்கப்புறம் உனக்கு சொல்லி கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியம்மா. ஊரை விட்டே நம்ம குடும்பத்தை தள்ளி வச்சுடுவா. அதனால் நான் தான் பாதிக்கப்படுவேன் அப்படின்னு அதிர்ச்சியாக சொன்னார். உங்களுக்கு ஒரு கேடு வந்தால் நான் பார்த்துட்டு இருப்பேனா என்ன அப்படின்னு நாராயணன் ஊக்கம் கொடுத்தான். ஜென்ரலாக ஒரு டீச்சர் என்ன பண்ணுவா, குழந்தை ஸ்கூலில் ரொம்ப மஸ்தி பண்ணுறது, லூட்டி அடிக்கிறது, படிக்க மாட்டேங்கிறதுனாக்கா ஒரு தாய் தன்னோட குழந்தைய எப்படி அன்பாக பண்ணுவா, அந்த மாதிரி டீச்சர் ஒரு அம்மாவாக மாறணும். அந்த குழந்தைக்கு அன்பாக எடுத்து சொல்லி அந்த குழந்தைய படிக்க வைப்பான். அந்த மாதிரி நாராயணனுக்கும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு என்ன பண்ணுறார், பக்கத்து ஊருக்கு போகிறார் அச்சுதன். பக்கத்து ஊரில் போய் அவர் வேதம் கற்றுக்கிறார். அவர் வேதம் கற்றுட்டு இங்கே நாராயணனுக்கு சொல்லி கொடுக்குறார். நாராயணனோட குரல் கணீர்னு இருக்குது. ஸ்வரம் தப்பாமல் ராகத்தோடு சொல்கிற முறை அச்சுதனுக்கு ரொம்ப உற்சாகமாகிடுது. இப்படியே தினம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவர். இந்த விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு கொடுத்து ஊரில் எல்லாரும், என்ன அச்சுதன் வேதம் படிக்கிறானா, படித்து மாப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறானா, பேஷ் ரொம்ப நன்னா இருக்குது. நாராயணன் நம்மக்கிட்ட கேட்டிருந்தா சொல்லி கொடுத்துருக்க மாட்டோமா என்ன? அச்சுதன் தப்பாக சொல்லி கொடுப்பாரு. அச்சுதனோட வாத்தியாருக்கே ஸ்வரம் போட்டு வேதம் சொல்ல தெரியாது. அவங்கிட்ட இவன் கற்றுண்டு இவங்கிட்ட நாராயணன் படிக்கிற வேதம் சிவ அப்படின்னு கேலி பேசினா எல்லாரும். நாராயணனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அப்போ பக்கத்தில் ஒரு கோவில் இருந்தது. அங்கே போய் உட்காந்துட்டார். அங்கே வேதம் வேதம் எல்லாரும் சொல்லின்னு இருந்தா. அப்போ வேதம் சொல்கிறவளுக்கு திடீர்னு வேதம் நின்று போயிடுது. என்னன்னு தெரியல, மறந்து போயிடுது நடுவில். உடனே நாராயணன் என்ன பண்ணினார், டக்குன்னு அவள் எந்த இடத்துல நிறுத்தினாலோ அந்த இடத்துலேருந்து வேதத்தை தான் சொன்னார். அவன் சொல்கிற கணீர்னு அருவி மாதிரி கொட்டினார். அவன் சொல்கிறத பார்த்தோன்னா அங்கே இருந்த வயசானவ அத்தனை பேருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகிடுது. அப்புறம் நாராயணனுக்கு ரொம்ப பாராட்டினா, ரொம்ப நன்னா சொல்கிற, எங்களோடைய சேர்ந்து நுடுன்னு அவளோடைய சேர்த்து நுட்டான். இந்த சந்தோஷமான விஷயத்தை மாமனார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆற்றுக்கு போகிறார். அங்கே மாமனார் ஜுரத்தில் படுத்துட்டு இருக்கார். அவர் உடம்பு பூரா ரொம்ப கொப்பளம். அச்சுதனோட உடம்பு பூரா, மாமனார் அச்சுதன் அவரோட உடம்பு பூரா கொப்பளம். அம்மையா இருக்குமோன்னு நினைக்கிறா. அம்மையும் இல்லை. அது 3 நாள் ஆச்சு, ஜுரம் குறையலை. அச்சுதன் என்ன பண்ணுறது, நான் இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு குருவாயூரப்பன்ட்ட போய் உட்கார்றார். என்னப்பா வேதம் கற்றுண்டது, ஊர்க்காரெல்லாம் என்ன சொல்கிறா, அச்சுதன் வேதம் கற்றுண்டது தப்பு, அதுவும் இல்லாமல் அதை ஒரு பிராமணனுக்கு இவன் உபதேசம் பண்ணிடுறது தப்பு, அதை தொடுத்தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே நாராயணனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. அதுக்காக அவர் என்ன பண்ணுறார், குருவாயூரப்பன்ட்ட போய் உட்கார்றார். அவர் சொல்கிறாரப்பா குருவாயூரப்பன்ட்டக்க, குருவாயூரப்பா கண்ணா, வேதம் கற்றுக்குடுன்னு சொன்னது நான், வேதம் கற்றுண்டது நான், அவருக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்க? எனக்கு தானே நீ கஷ்டம் கொடுக்கணும். அவரோட வியாதியெல்லாம் நீ எனக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலேயே கண்ணன் என்ன பண்ணுறார், அந்த வியாதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாராயணனுக்கு விடுறது. அவர் அச்சுதன் சரியாயிட்டார். இவரோட உடம்பு தாங்க முடியல. இவருக்கு நாராயணனுக்கு தன்னையே பார்த்துக்க முடியல. அவ்வளோ ஒரு கேவலமான நிலைமையில் இருக்கார். ஒரு நாள் ராத்திரி யாருக்கும் தெரியாமல் ஊரை விட்டே போயிட்டார். குருவாயூரப்பா, இந்த புண்கள் எத்தனை வேதனையை தர்றது. வேதம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சௌக்கியமாக இருந்தேன். வேதம் கற்றுன்றதுக்கு அப்புறமா இதெல்லாம் கிடைச்ச பரிசாப்பானேக்கு. இதோட அம்மா அப்பாவை வேற இப்போ எப்படி போய் பார்க்கறது, நான் இந்த இதோட அந்த அப்போ பண்ணின பாவம் தானோ இதெல்லாம் அப்படின்னு மனசு நுந்துட்டே போயின்னு இருக்கார். ஒரு மடம் வருது.
அந்த மடத்துக்கு போனால் அங்கே ஒரு பிராமணர் ஒருத்தர் வாத நோயால் அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கார். அங்கே போய் குசலம் விசாரிக்கிறார், என்னாச்சு என்னன்னு. ஒரு அந்தனர் இல்லாத ஒரு அச்சுதனுக்கு நான் வேதம் கற்றுக் கொடுத்தேன், அதோட பலன் எனக்கு இந்த மாதிரி வெந்துடுத்து அப்படின்னுட்டுன்னு. உடனே குருவாயூரப்பா, என்னால் எத்தனை பேர் எத்தனை விதமாக கஷ்டப்படுறா, இந்த சரீரம் அழிய போகிற சரீரம், அதனால் அவரோட நோயும் எனக்கு கொடுத்துரும் அப்படின்னு மனமுருக பிரார்த்தனை பண்ணுறார் குருவாயூரப்பா கிட்டக்க. அந்த வாத நோயும் நாராயணனுக்கு வந்துடுத்து. சரியா போச்சா? என்ன பண்ணுறது? ஸ்தல யாத்திரையை தொடங்கிட்டார். எல்லாரோட வியாதியும் வாங்கிட்டார். ஸ்தல யாத்திரையை தொடங்கிட்டார். இவருக்கு துணைக்கு பக்தர் ஒருத்தர் வரார் கூடவே. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணுங்கோ, நேராக குருவாயூரப்பன்ட்டு போய் சரணடைங்கோ, அவர் தான் இதுக்கெல்லாம் சரியான டாக்டர், அவர் தான் காப்பாற்றுவார், வேறு யார்கிட்டையும் போனாலும் நமக்கு முடியாது, நீங்கள் அவர்கிட்ட போய் தஞ்சம் அடைங்கோ அப்படின்னு சொல்கிறார். கூடவே நாராயணனுடைய இசைக்கு மயங்கி அவர் பின்னாடியே ராமன் அப்படிங்கிற ஒரு பக்தன் அவருக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணிட்டு அவரோடையே வரான். குருவாயூர் வந்தாச்சு. வந்தார் நாராயணன். கோவிலே கதி அவருக்கு, கண்ணனே புகழிடம், உருகி உருகி பாடுறார். அப்பையும் அவரோட வியாதி அவர் விட்டு போகலை. அப்போ குருவாயூரப்பா, எனக்கு மன்னிப்பே கிடையாதா அப்படின்னு அரட்டுறார். அப்படியே அவரால் முடியலையே, அப்படியே தூங்கி போயிட்டார். கனவுல ஸ்ரீ கிருஷ்ணன் வந்தார். நாராயணா, உன் வியாதிக்கு மருந்த துச்சத்து எழுத்தச்சுடங்கு அப்படிங்கிறார். திடுக்குன்னு முழிச்சுக்கிறார் நாராயணன். அதுக்கப்புறம் என்ன ஆறுது அதை அடுத்த வாரம் சொல்லட்டுமா?